ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 61,744 வாக்குகள் பெற்று திமுக முன்னிலை வகிக்கிறது. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அதே போல நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் சீதாலட்சுமி சுமார் 12,000 வாக்குகள் மட்டுமே பெற்று பின்தங்கி இருக்கின்றார். முதல் சுற்றிலிருந்து தற்போது வரை திமுக வேட்பாளரே தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகின்றார். நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எந்த இடத்திலும் ஒரு டஃப் கொடுக்காத ஒரு சூழல் தான் இந்த வாக்கு எண்ணிக்கையில் இருக்கின்றது. என் சொந்த ஊரு பொட்டியை உடைக்கிட்டோம், நீங்க எகிர்றீங்களா இல்லையான்னு பாத்துருவோம். ஹலோ, ஈரோட்ல என்டிகே படுதோல்வியா? முடிச்சு விட்டாங்களா? சங்கு ஊதிட்டாங்களா? சங்கு சத்தம் சங்கா. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தொடர்ந்து வெற்றி முகம் கண்டு வருகிறார். தாத்தாவை மொத்தமா சோழியை முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடுங்க. ரோட்ல போட்டு விட்டீர்கள், இனி சுடுகாட்டில் போட வேண்டியதான், ஒன்று போட்டு விட்டு போங்க. அவர்களுக்கு வாக்கை போடுங்கள், எங்களுக்கு வாக்கரிசி போடுங்க. இல்லங்க இறக்குங்க, இதான்டா கேதி போடா. இதுல தொடர்ந்து நாம் தமிழர் வந்து பின்னடைவு ஏற்பட்டிருக்குது. என்ன பாக்குறீங்க? இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டே, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்லவேளை அழுவ ஆரம்பிச்சா. எபிசோட் 8. டேய் ஆமையா, எங்கடா இருக்க ஆமையா? டேய் இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? வாடா வெளிய. ஆமா குட்டி, காதுக்குள்ள குருவி ரிங்குன்னு சுத்துதா? டேய் சோளமுத்தா, போச்சா காதுக்குள்ள குருவி ரிங்குன்னு சுத்துமே. ஈரோட்டு மக்கள் ஆமையனுக்கு தூக்கி வாயில சொறி விட்டாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அதாவது மக்கள் தெளிவா இருக்காங்க. இவன் யாரு, இவன் யாரோட கைக்கூலி, இவன் ஆரிய வந்தேரி கைக்கூலி, இவன் யாருன்றது மக்கள் தெளிவா இருக்காங்க. அதனாலதான் ஆமையனுக்கு தூக்கி சொறி விட்டுருக்காங்க. ஆப்பு ஒன்னும் தெரியல, ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ. இது பின்னடைவே கிடையாதுங்க. மக்கள் இடத்துல வெற்றி தான் நாம் தமிழர் கிடைச்சதுக்கு நான் உறுதியா சொல்வேன். கலங்காதே ராசா, கால வரட்டும். தொடர்ச்சியாக இதுவரை 8 சுற்றுகள் எண்ணப்பட்டிருக்கிறது. முதல் சுற்றிலிருந்து தற்போது வரை திமுக வேட்பாளரே தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகின்றார். அதுக்கு விட்டுற மாட்டல, ஜெயிப்ப போன இடைத்தேர்தல 10,000 வாக்குகள், அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 12,800 வாக்குகள். இப்பொழுது உறுதியா அதை விட பல மடங்கு அதிகமாக வரும். வாய்ப்பில்லை ராஜா, 13வது சுற்று நிலவரத்தின்படி தற்போது டெபாசிட்டை உறுதி செய்யுமா நாம் தமிழர் கட்சி என்ற கேள்வி நிலவுகிறது. டெபாசிட் வாங்குவீங்க நம்புறீங்களா? அம்மாவா சார், டெபாசிட் வாங்குவியா? கிடைச்சாலும் சந்தோஷம் தான், கிடைக்காட்டி சந்தோஷம் தான். ஆமா, உனக்கு என்ன பூரா எங்க காசு இல்ல, அர்த்தம் கட்டவனாங்கறியா? டெபாசிட் வாங்குவீங்க நம்புறீங்களா? எனக்கு என்ன மக்கள் சிந்திச்சு வாக்குகள் பதிவு பண்ணதே நான் கட்டுத்தொகை மீட்டு பெற்றதுக்கான ஒரு இதா தான் பாக்குறேன். அழுகுறான். அழுவலையா? கண்ணீர் ஒளி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. இந்த பின்னடைவுக்கு காரணம் தந்தை பெரியார் அவரை விமர்சித்து தொடர்ச்சியா பேசுறதுனாலதான் இந்த பின்னடைவுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. தந்தை பெரியாரை விமர்சிச்சதுனால வாக்கு குறைவுங்கிற ஒருபோதும் கிடையாது. ஆனா இந்த ஆமையம் பாத்தீங்கன்னா ஈரோட்ல போட்டு பெரியார போட்டு நான் கிளிக்கிற நிறுத்துறேன் அப்படின்னு நம்ம குருமூர்த்தி கிட்ட சொல்லிட்டு பெரியார திட்டுனதால இந்த நாயை செருப்பா அடிச்சிருக்காங்க. சீமானோடு சேர்த்து இன்றைக்கு குருமூர்த்தி முகத்திலும் ஈரோட்டு மக்கள் சாணி அப்பி இருக்காங்க. ஏன்னா செருப்பல அடிக்கல, ஓட்டு கேட்க பெரும் போலீஸ் பாதுகாப்புடன் பாடி கட்டோட கூட இருந்ததால இந்த நாய் எங்கேயுமே செருப்படி வாங்கல. பார்த்தனா அந்த மக்களோட கோபத்தை தன்னுடைய ஓட்டின் வழியா இந்த நாய்க்கு செருப்படி கொடுத்திருக்காங்க.
நான் அப்பவே நினைச்சேன். ஐயா ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா, அண்ணன் கூப்பிடுறாரு. தமிழ்நாட்டில் ஒருத்தன் பெரியாரை எதிர்த்தா, பெரியாரை புறந்தள்ளினா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஈரோட்டு இடைத்தேர்தலே சாட்சி. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இந்த எச்ச பையனுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம விட மாட்டேன்டா. டேய் சீமான் எச்சகல காக்குது. இதுதான்டா தமிழ்நாடு, இதுதான்டா பெரியார் மண்ணு. இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது. அதனால இந்த அண்ணன் சீமான் அவர்கள் யாராக இருந்தாலும் கூட ஒரு வாதத்தை முன்னாடி வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வாதம் ரொம்ப ஓவரா போயிருச்சு அப்படிங்கறது தான் என்னுடைய கருத்து. டேய் நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில தான். டேய் என் கையில தான். பணம் கொடுத்து வாக்கு கேட்டாங்க. நம்ம 5000 கொடுக்கணும்னு தேவை இருக்கும். நாம் தமிழர் பணம் கொடுக்காதுன்றதுனால 500 ரூபாயிலிருந்து 2000 வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. மக்களே அத வாங்கிட்டு நாங்க நிம்மதியா கட்சி ஆபீஸ்ல தூங்கலாம். இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. சண்டை போட வரல. நான் சொல்றேன் என்ன பேர், நான் ஒவ்வொரு தேர்தல் வந்தாலும் திரள் நிதி தாருங்கள். தம்பிகளே, திரள் நிதி தாருங்கள். கேக்குறது யாரு? பிஜேபியோட கூட்டணி வாங்கிட்டு, ஏடிஎம் கூட கூட்டணி வாங்கிட்டு, பாமக கூட்டணி வாங்கிட்டு, தேர்தல் கமிஷனோட சப்போர்ட்டும் வாங்கிட்டு எப்படா பிட் எடுத்துட்டு போய் ஃபெயில் ஆவற? அது ஒண்ணும் இல்ல மச்சான். உண்மையிலேயே இந்த நாம் தமிழர் இருக்கக்கூடியவனுக்கு மான ரோஷம் வெக்கமானம் ஏதாச்சும் இருந்தா. மானமா எனக்கா? அதெல்லாம் இருக்க வேண்டாம் போய் சொல்லியா? எனக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு. ஏன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு? மான ரோஷம்னு இருந்தா இந்த அரசியல் களத்துல இருந்தே வெளியில போகணும். தீப்பொறி இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகளை எச்சியில கிடைக்காம சுரி நாய்க்குடைய வெறி நாய்க்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். நாம் தமிழன் அப்படின்னு கட்சி வச்சுட்டாவே அது தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டாங்க. இங்க இல்லன்னா நான் பழனிக்கு போறேன், அங்கேயும் தோர்த்தனா, திருப்பதி போறேன், அங்கேயும் தோர்த்தனா, திருப்பதி போறேன். அட அங்கேயும் தோர்த்தனா. அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்கு போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. நாம் தமிழ் கட்சியை பார்த்தனா RSS பிஜேபி உருவாக்கிய ஒரு கட்சி. அந்த கட்சி தான் சீமானோட கொடுத்து நீ வந்து நாம் தமிழ் கட்சி ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க, சாதி அடையாளங்களை பத்தி பேசு, சாதி பெருமை பத்தி பேசு. நான் அப்பட்டமாக சீமானுடைய தம்பி நான் குற்றச்சாட்டுகிறேன். எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. இதனால வரைக்கும் இந்த நாய் கட்சி ஆரம்பிச்சு செருப்படிதான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இந்த நாயில ஜெயிக்க முடியல. நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் ஜெயிடா, ஜெயிக்கணுமா இல்லையா? இந்த நாய்க்கு ஜெயிக்கணும் ஒரு எண்ணமே கிடையாது. ஏன்னா ஜெயிக்கணும் ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த நாய் ஏதோ ஒருத்தனோட கூட்டணியோட நின்று 4 பசங்கள தம்பிகளை வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு வந்து எம்பிஏ வந்து பார்லிமெண்ட் பேசுறதுக்கோ இவன் வந்து அமுச்சு விடலாம். ஆனா இவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான எண்ணமே கிடையாது. இவங்களுக்கு தேவை காசு, துட்டு. இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? 2 கட்சி 3 கட்சி வந்து போட்டிட்டுதுன்னா அந்த மெஜாரிட்டி கட்சி வந்து காலி பண்றது, இவனை மேல ஆட்களை வந்து உள்ள விடுறது, அங்க ஓட்டை கழிச்சு. அப்ப பிஜேபி போன்ற RSS போன்ற கட்சி எந்த கட்சி சப்போர்ட்டா இருக்கோ அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு ஓட்டை கலைச்சு இந்த மாதிரி வியாபாரம் பண்ற தரகர நாய் தான் இந்த நாம் தமிழ் சீமான். நாய இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் தயவு செய்து இவனை நம்பி ஏமாறாதீங்க. நீங்க ஏமாந்தீங்கன்னா உங்க காசு மட்டும் தான் போகும். என்னையா பேசிக்கிட்டு இருக்க? 3 வேளை சோத்துக்கு உழ வச்சுட்டு போயிடாதியா? உண்மையிலேயே சீமானுக்கு மானரோஷம்னு ஒண்ணு இருந்தா தோல்வியை ஒத்துக்கிட்டு அடுத்து வரக்கூடிய பிரஸ் மீட்ல பேண்ட் மேல ஜெட்டியை போட்டுதான் பேட்டி கொடுப்பார் அப்படின்னு நாம் நம்புறோம். என்ன பாக்குற? துப்புறானேனா உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. இவனுடைய நோக்கம், இவனுடைய குறிக்கோள் ஒண்ணுதான். உலக தமிழர்கள், அதாவது இலங்கை தமிழர்கள், உலகம் முழா பரவி வாழ்ற தமிழர்கிட்ட வந்து ஒரு உண்டியில குளிக்க ஆட்டையை போட்டு அதுல காசு பார்த்து வைத்து கழுவிக்கிற நாய் தான் இந்த எச்சகல சீமான். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இவனை நம்பி காசு அனுப்புற தற்குறி ஈழ தமிழர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இவன் எல்டிடி மாரி இவன் ஒரு இயக்கத்தை வந்து இவனால ஃபார்ம் பண்ண முடியுமா? இந்த நாய் என்ன சொல்றான், என்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க, நான் பண்ணி காட்டுறேன். ஏண்டா எல்டிடினா ஏதோ சிஎம் ஆயிட்டோ இல்ல வந்து ஆட்சி அதிகாரம் அமைச்சுட்டா வந்து அவங்க அவ்வளவு பெரிய இயக்கத்தை வந்து ஃபார்ம் பண்ணாங்க? ஈழத்தமிழர்கள் இவனுக்கு ஒரு தில்லு சவால் விடுங்க. இவனால முடிஞ்சா இங்க ஒரு தமிழ் தேசியம் தமிழ்நாடு என்னால அமைக்க முடியும் சொல்லி ஒரு
தனி இயக்கத்தோ இல்ல தனி ஒரு படியோ வந்து இவனால வந்து உருவாக்க முடியுமான்னு சொல்லி இவன்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா வந்து ஒரு பயந்தவங்களே ஓடிவிடாம பயந்துட்டு. ஏன்னா இவனால ஆட்சி அதிகாரத்திலும் வரவும் முடியாது, ஒருபோதும் அந்த மாதிரி ஒரு இயக்கத்தை கட்டமைக்க முடியாது. அதுக்கு ஒரு திராணி இல்லாத ஒரு பயன்தான் இவன். ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.